ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் போஸ்ட்மேன். சின்ன கவுண்டர் அப்படின்னு ஒரு படம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சின்ன கவுண்டர் படத்தில் ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரைக்கும் விஜயகாந்த் சாருக்கு, கேப்டன் விஜயகாந்த் சாருக்கு கொடை பிடிச்சிட்டு வந்திருப்பாரு வடிவேலு. சின்ன கவுண்டர் படத்தில் டைரக்டர் வடிவேலு கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, வடிவேலு நீங்கள் 1-2 சீன்ஸில் மட்டும் கேப்டனுக்கு கொடை பிடிச்சிட்டு வந்தால் போதும், நிறைய சீன்ஸ்லாம் உங்களுக்கு கிடையாது, 1-2 சீன்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. வடிவேலு இருந்துகிட்டு இதை கேப்டனுக்கு சொல்றாரு. கேப்டன் இருந்துகிட்டு டைரக்டர் சார், அவன் நம்பூர்கார பையன், மதுரைக்கார பையன், அவனை தொடக்கத்துல இருந்து படம் முடிகிற வரைக்கும் நிறைய சீன்ஸ் மேக் பண்ணி கொடுங்க, அவனோட ஃபியூச்சரே இதை நம்பி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்த் சாரு வடிவேலுக்கு 5 செட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து, பட வாய்ப்பு வாங்கி கொடுத்து, நிறைய பிரச்சனைகளை சமாளித்து வடிவேலு இந்த அளவுக்கு நிற்கிறாருன்னா அதுக்கு காரணம், முக்கிய காரணம் விஜயகாந்த் சார் தான். அந்த சின்ன கவுண்டர் படத்தில் வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தது தான் வைகை புயல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பேர் வாங்கின ஒட்டுமொத்த பெருமையும் விஜயகாந்த் சாருக்கு தான் வந்து சேரும். இப்படி இருக்கும் பொழுது விஜயகாந்த் சாரை அரசியல் ரீதியாக, அரசியல் காரணத்தினால வடிவேலு வந்து நிறைய தகாத வார்த்தைகள் விஜயகாந்த் சாரை பார்த்து பேசுறாரு. அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, ஏங்க வடிவேலு வந்து உங்களை இப்படி பேசுறாரு, உங்களுக்கு கோபமே வரலையா அப்படின்னு விஜயகாந்த் சாரை பார்த்து பேக்கும் பொழுது, அவன் நம்ம பையங்க, நம்ம ஊருக்கார் பையன், அவன் ஒரு பிறவி கலைஞன், பிறந்ததுலேருந்தே நல்ல ஒரு திறமையான பையன், அவன் ஏதோ பேசிட்டு போகிறான், தெரியாமல் பேசியிருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு வடிவேலு என்ன சொல்கிறாருன்னா, என்ன இந்த அளவுக்கு ஒரு கலைஞனா உருவாக்குனது விஜயகாந்தும் கமலும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் வடிவேலு என்ன சொல்றாருன்னா, நான் ட்ரிங்க்ஸுக்கு அடிமையாயிட்டேன், நிறைய சரக்கு சாப்பிடுவேன், சரக்கு சாப்பிட்றதுனால என்னமோ எனக்கு நிறைய கோபம் வரும், கோபம் வந்ததுனால அந்த அரசியல் கட்சிகளோட சேர்ந்துக்கிட்டு நான் விஜயகாந்த் சாரை நிறைய தகாத வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள்லாம் பேசிட்டேன், அதை எப்படி நான் திரும்ப பெறதுன்னு எனக்கு தெரியல, அந்த ஒரு ரீசன்னால தான் என்னால் இது வரைக்கும் கண்ணீர் அஞ்சலி கூட செலுத்த முடியல, இறுதி ஊர்வலத்துக்கு கூட வர முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி என்னதான் இருந்தாலும், என்னதான் கோபம் இருந்தாலும், என்னதான் தப்பு இருந்தாலும் 5 செட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து நம்ம ஊருக்கார பையன் அப்படின்னு நீங்க பண்ற தப்புகளெல்லாம் பொறுத்துக்கிட்டு உங்களுக்கு இந்த அளவுக்கு பட வாய்ப்புகளை வாங்கி கொடுத்து, இந்த அளவுக்கு ஒரு பேரை வாங்கி கொடுத்துருக்காருன்னா அது சும்மாப்பட்ட விஷயம் கிடையாது. என்னதான் இருந்திருந்தாலும் அவரோட இறுதி ஊர்வலத்திற்கு வந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து.